நம்ம அந்த ஜிலேபி புழுன்னு சொல்லுவோம் கரெக்ட்டுங்களா? இந்த ஜிலேபி புழுன்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வால்யூம் ஃபிளெக்ஸி லிட்டருக்கு 1 மில்லி நல்லாவே இருக்கும். நீங்க நிறைய பேர் யூஸ் பண்ணலாம். என்ன நிறைய இடத்துல அது நீங்க அந்த சைடு இருக்கவங்க டேங்க் எனக்கு ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா லூஸ்ல கொடுப்பாங்க, அதனால பேர் தெரியாம இருக்கலாம். வால்யூம் ஃபிளெக்ஸின்னு இருக்குன்னா அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க லிட்டருக்கு 1 மில்லி யூஸ் பண்ணா போதும். எப்படியும் கூட ஒரு 2 காம்பினேஷன் கொடுப்பாங்க, ஒரு தொடரஞ்சு அது ஆல்பா மெத்ரினோ லாம்டாவோ இல்ல நம்ம அலிக்கா மாதிரி. அதனால ஆட்டோமேட்டிக்கா அந்த மொட்டுப்புழுன்றது நல்லா உங்களுக்கு கண்ட்ரோல் வரும். ரெண்டாவது வால்பேனு, நமக்கு பெரிய பிரச்சனை மல்லியில வந்து பாத்தீங்கன்னா வால்பேனு. வால்பேனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சிமோடிஸ் இதே நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். லிட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க தாராளமா 1 மில்லில இருந்து 1.5 மில்லி தாராளமா யூஸ் பண்ணலாம். கூட அதே மாதிரி தான் ஏதாவது ஒரு காம்பினேஷன் வந்து தொடுநஞ்சா ஒன்று போடுவாங்க. அதனால வந்து வால்பேனுக்கு ஒரு பெஸ்டான மருந்துனா அது இப்ப இருக்க நம்ம என்ன பயிரா இருந்தாலும் சரி வால்பேனுக்கு உங்களுக்கு நல்லாவே இருக்கும். பயிரை பொறுத்து மட்டும் நம்ம டோஸ் மட்டும் மாறும். அது நீங்க வந்து நம்ம 2-3 மரம் அடிச்சியும் கேங்கல் பூ பூரா அப்படியே கருகி போச்சு. எடுக்கும் பார்த்தீங்கன்னா தண்டிலே கருப்பு அப்படியே. அதாவது வந்து பாத்தீங்கன்னா அது மருந்தால வராதுன்னா, அதாவது எந்த ஒரு மருந்தா இருக்கட்டும். அண்ணன் கேட்டாரு அந்த மருந்து வந்து எத்தனை டைம் யூஸ் பண்ண நேரம் ஒருத்தர் கேட்டாங்க. எந்த மருந்து இருந்தாலுமே தொடர்ச்சியா ஒரு 2 டைம் தான் யூஸ் பண்ணணும். 3ஆவது டைம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மருந்து மாத்தணும். திரும்ப அதுக்கப்புறம் வேணா நம்ம திரும்ப ஒரு 2 டைம் வந்து அடிக்கலாம். ஒரே மருந்தை வந்து திரும்ப வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தா மருந்தானது பூச்சிக்கு தீமையா மாறிடும். அதனாலதான் இதான் ஒரே கான்செப்ட். இது 240 மில்லிங்களா, இவங்களை 2000 சில்லரை வரும்னா. பொதுவா குண்டுமல்லியை பொறுத்த வரைக்கும் தான் முத பிரச்சனை, நீல கலரா மாறும். அதுதான் நமக்கு பெரிய முத பிரச்சனை. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த வால்பேன் இது 2 தான் பிரச்சனை வரும். செம்பேனுக்குலாம் இந்த ஒரே மருந்து, இந்த ஒரே மருந்து செம்பேனு வால்பேன் இது 2க்குமே கண்ட்ரோல் ஆயிரும். மொட்டுப்புழு மட்டும் அந்த உள்ள இருக்கும் மொட்டுப்புழு, அதுக்கு ஒரு 2 காம்பினேஷன் கொடுத்துட்டு இருக்கோம். இது கூட ஆல்பா மெத்ரின், வால்யூம் ஃபிளெக்ஸி, அந்த ஆல்பா மெத்ரின் இல்ல சைபர் மெத்ரின் இது மாத்தி நாங்க கொடுக்க சொல்லியிருக்கோம். இது மொட்டுப்புழு கண்ட்ரோல் ஆகும். இது 2 தான் அதுல இருக்கக்கூடிய பிரச்சனை. நம்ம தேவைன்றதை பொறுத்து இசபியான் டானிக் பூ கொஞ்சம் சைஸ் வேணும் அந்த மாதிரி. இப்ப இன்னும் ஒரு 1 மாசம் 2 மாசத்துக்கு கொஞ்சம் பூ கம்மியா இருக்கும் பனிக்காலன்றதால. சார் வேற ஏதாவது சொல்லுங்க. அதாவது பாத்தீங்கன்னா ரெண்டாவது இன்னொன்னு விவசாயிகளுக்கு வந்து ஒரு பெனிஃபிட், அதாவது ஒரு பலன் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சிஞ்சண்டா கம்பெனி மூலியமா கிராப் வைஸ் க்ரோயர் ஆப்னு சொல்லிட்டு ஒன்று அறிமுகப்படுத்திருக்காங்க. நீங்க எல்லாருமே 90% இன்னைக்கு ஸ்மார்ட் போன் இல்லாத வீடே கிடையாது. எல்லார்ட்டையுமே ஸ்மார்ட் போன் வந்துருச்சு. அது பிளே ஸ்டோர்ல வந்து சிஞ்சண்டா கிராப் வைஸ் க்ரோயர் ஆப்னு சொல்லிட்டு ஆப் இருக்கு. அது வந்து விவசாயிக்காக நார்மலா மேபி நிறைய நீங்க யூஸ் பண்ணலாம். மற்ற கம்பெனி தான் அந்த ரேட்டுக்காக, என்ன சொல்றது, கால சூழ்நிலை, இந்த மழை பருவம் அதெல்லாம் பாக்குறதுக்காக. அதெல்லாம் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிஞ்சண்டால வந்து எல்லாத்துலயுமே இந்த பார்கோடு வரும்னா இதை வந்து நீங்க ஸ்கேன் பண்றது மூலியமா வந்து உங்களுக்கு வந்து பாயிண்ட் ஆட் ஆகும். அந்த பாயிண்ட்டை வச்சு நான் என்ன பண்றது, அது எதுக்கு எனக்குன்னா அந்த பாயிண்ட் நீங்க ஆட் பண்றது மூலியமா வந்து மாசம் லக்கி டிரா, அதாவது அதிர்ஷ்ட குழுக்கள் வந்து சிஞ்சண்டா விவசாயிக்காக வருஷத்துல 12 மாசமும் கண்டக்ட் பண்றாங்க. அதுக்கு நீங்க வந்து நீங்க இவ்வளவு வாங்கணும், 2000 ரூபாய்க்கு மருந்து வாங்கணும், 10,000 ரூபாய்க்கு மருந்து வாங்கலாம் கிடையாது. நீங்க எக்காலெக்ஸ் 100 மில்லி வாங்கினாலையும் ஸ்கேன் பண்ணீங்கனாலையும் லக்கி டிராக்கு எலிஜிபிள். ஒரு 30 பாயிண்ட்டுக்கும் ஒரு லக்கி டிரா கூப்பன் மாதிரினா அதெல்லாம் நீங்க கணக்கு வைக்க வேண்டாம். நீங்க வாங்குற சிஞ்சண்டா மருந்து ஸ்கேன் பண்ணீங்கனாலே நீங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த அதிர்ஷ்ட குழுக்கள்ல வந்துருவீங்க. ஒண்ணு. ரெண்டாவது, அந்த அதிர்ஷ்ட குழுக்கள் அது ஒருத்தருக்கு வரும் ஒருத்தருக்கு வராது. சரி, நம்ம நெகட்டிவாவே யோசிப்போம், அதெல்லாம் வராதுங்க, எவ்வளவு பேர் ஸ்கேன் பண்ணலாம், இல்ல இதுல வந்து எனக்கு நம்பிக்கை இல்லை அந்த மாதிரிலாம். இதை தாண்டி நீங்க ஸ்கேன் பண்றது மூலியமா அந்த ஆடாய வர பாயிண்ட்ஸை வச்சு நீங்க ரெடீம் பண்ணிக்கலாம். வவுச்சரு, அமேசான் வவுச்சரு, பிளிப்கார்ட் வவுச்சர், அந்த மாதிரி இன்னைக்கு எவ்வளவு வவுச்சர்லாம் இருக்கு, அதை நீங்க ரெடீம் பண்ணிக்கலாம். இல்ல ஆல்ரெடி நான் மருந்துலாம் வாங்கிட்டு போய் ஆல்ரெடி யூஸ் பண்ணிருக்கேன், இன்னும் தோட்டத்துல வந்து கட்டி வச்சிருக்கேன்னா இப்ப எடுத்து நீங்க ஸ்கேன் பண்ணாலையும் ஸ்கேன் ஆகும். மேக்ஸிமம் எல்லா மருந்துலயுமே வந்து அந்த ஒரு பெனிஃபிட் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த மாசம் அந்த அதிர்ஷ்ட குழுக்கள்ல அதிகபட்சம் தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தான் விவசாயி அதிகமா செலக்ட் ஆகுறாங்க. எதனால ரீசன் தெரியுங்களா? தமிழ்நாட்டுல தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்துல தான் அதிகமான விவசாயி வந்து அந்த அதிர்ஷ்ட குழுக்களை தேர்ந்தெடுக்கும், அதாவது செலக்ட் ஆகுறாங்க. 6 மாசம் முன்ன ஆலாமர் ஸ்பீட்ல டிவி விழுந்துச்சு. கரெக்ட் சார், டிவி விழுந்துச்சு. டேம் ரோட்ல ஒருத்தருக்கு புல்லட் விழுந்துச்சு. இவர் சொல்றது எல்லாத்தையும் தவிர இன்னைக்கு ஒரு மருந்து நல்லா இருந்துச்சுன்னா டூப்ளிகேட் சீக்கிரம் வருது. எந்த கம்பெனியும் இல்ல, ஒரே கம்பெனி தான். அவர் சொன்னதெல்லாம் வந்து உங்களை வந்து அதாவது அந்த ஆப் பார்க்க சொல்றதுக்காக. ஆனா உண்மையான ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த QR கோட் இருக்கு இல்லைங்களா, இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணா இது உண்மையா பொய்யா, மருந்து வந்து டூப்ளிகேட்டா ஒரிஜினலா, அதான் ஃபர்ஸ்ட். சரிங்களா? இது நீங்க அந்த ஆப்ல கிராப் வைஸ் க்ரோயர் ஆப்ல ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்னா இது ஒரிஜினல் டூப்ளிகேட்னு தெரிஞ்சிடும். ரெண்டாவது,
இப்போ சார் வந்து இன்னைக்கு இங்கே ஒரு முதலீடு போட்டு கடை வச்சிருப்பாரு, ஆனால் பெங்களூர்லேருந்து ஒரு மருந்து வந்து வீட்டில் ஒருத்தர் வச்சுட்டு வைப்பார். அப்போ நான் அந்த QR கோடை எடுத்தேன்னா இது மருந்து எங்கேருந்து வந்துச்சு, ஒரிஜினலாக டூப்ளிகேட்டா, இல்லை ஒரு டூப்ளிகேட் மருந்தே கூட நான் சார் கடையிலேருந்து தான் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன்னு ஒருத்தர் சொல்லலாம். அப்போ அதை கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ இதில் ஸ்கேன் பண்ணால் என்னன்றது தெரிஞ்சிடும், எங்கேருந்து வருதுன்றது தெரிஞ்சிடும். ஒன்று. ரெண்டாவது, இப்போ இது இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா இவ்வளோ விஷயம், இது எல்லாமே நமக்கு படிக்க தெரிஞ்ச தமிழ்லேயே அந்த செல்ஃபோன்லேயே வருது. இது இந்த என் பயிர் இன்னைக்கு தக்காளி அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அந்த தக்காளியை வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு நட்டேன்னா என்னைக்கு என்ன மருந்து கொடுக்கலான்னு அதில் காட்டும். என்ன பிரச்சனை, ஒரு வயலில் போய் அந்த இலை மேலே, இப்போ இந்த இலை இருக்கு இல்லைங்களா, இந்த இலையை ஒரு ஃபோட்டோ எடுத்தால் இது இந்த பிரச்சனைன்னு அதுவே காட்டிடும். இதெல்லாம் அந்த ஆப்பில் இருக்குது. அது விவசாயிகளை யூஸ் பண்ண வைக்கிறதுக்காக இந்த மாதிரி அவங்கள வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு மாதமும் அவங்க ஸ்கேன் பண்ணியிருந்தா அதிலிருந்து செலக்ட் பண்ணி எடுக்கிறாங்க. மொத்த தமிழ்நாட்டுக்கே ஒரு 5000 பேர் தான் அதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. அப்போ அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட இதை செலக்ட் பண்ணுறாங்க. அப்போ ஈஸியாக கிடைக்கும். உங்கள்கிட்ட அந்த மருந்து பாட்டில் இருந்தால் ஸ்கேன் பண்ணலாம். நீங்கள் வாங்குறீங்க இல்லையா, அது வாங்குறத தூக்கி போகிறதுக்கு மேலே ஸ்கேன் பண்ணிவிட்டு தூக்கி போட்டோம்னா அந்த பாயிண்ட்டும் ஆட் ஆகும். ரெண்டாவது ஒரு 3-4 டப்பி 30 பாயிண்ட். இப்போ இது ஒன்று ஸ்கேன் பண்ணால் ஒரு 60 பாயிண்ட்னா 2 டோக்கன் வரும். அந்த மாதிரி ஆகக்குள்ள நான் ஒரு 10 பாட்டில் வாங்கினா எனக்கு ஒரு 5 டோக்கன் கிடைக்கும். அப்போ எனக்கு 5 ஏதாவது ஒன்று கிடைக்கும். ஸோ அதுதான் அவர் சொல்றாரு. அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாசமும் அவங்க அதை ஏற்ற மாதிரி ஒரு ப்ரைஸ் மாதிரி கொடுக்குறாங்க, வவுச்சர் மாதிரியோ அந்த மாதிரி கொடுக்குறாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா பேரு மொபைல் நம்பர் போட்டீங்கன்னா என்ன பயிர் செய்றீங்கன்னு கேட்கும். அவ்வளவுதான் டீடைல்ஸ். உள்ள போயிட்டீங்கன்னா டைரக்டா கீழே ஒரு ஸ்கேனர் இருக்கு பாருங்க, இதை டச் பண்ணீங்கன்னா போதும் ஸ்கேனர் ஓப்பன் ஆகிடும். உங்களுக்கு அந்த லொக்கேஷன் என்னன்னு ஒரு டைம் கேட்கும். ஒரு டைம் அலோ கொடுத்துட்டீங்கன்னா போதும், ஸ்கேனர் ஓப்பன் ஆயிடுச்சுங்களா. நீங்கள் வாங்குற மருந்தை வந்து ஜஸ்ட்டு ஒரே ஒரு ஸ்கேன், கொஞ்சம் வெளிச்சமாக இருக்க இடத்துல ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஸ்கேன் ஆகிடும். அவ்வளோதான், தெரியுதாண்ணா? ஸ்கேன் ஆகிடுச்சு. 67 புள்ளி. 2 டைம் லக்கி ட்ராக்கு எலிஜிபிள் ஆகிட்டீங்க. ஒரே ஒரு பீஸான மருந்து. நீங்கள் இங்கே காய்கறி விவசாயம் அதிகன்றதுனால கண்டிப்பாக மருந்து வந்து அதிகமாக வாங்குவீங்க. அதனால ஸ்கேன் பண்ணுறது மூலிமா ஒன்று அதிர்ஷ்ட குழுக்கள், ரெண்டாவது இந்த பாயிண்ட்டை வச்சு அதான் நீங்கள் ரெடீம் பண்ணிக்கலாம். நம்ம ஏரியாலே நான் சொல்கிறேன் அதிகமாக இப்போ போன மாதத்தில் கூட 6 பேர் வந்து தருமபுரியில் தான் விழுந்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து அந்த பரிசுலாம் எப்படி வந்து சேரும்னா வவுச்சர், அமேசான் வவுச்சர்லாம் டைரக்டா செல்போனுக்கு டைரக்டா வந்துடும். ஒன்று. ரெண்டாவது, மற்றபடி வேற ஏதாவது வந்துச்சுன்னா எங்க மூலியமா வந்து நாங்க இதே மாதிரி ஒரு மீட்டிங் போட்டு நம்ம உங்க ஊர்ல ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி நாங்களே இஷ்யூ பண்ணுவோம். இப்போ டேம் ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா ராணின்னு சொல்லிட்டு ஒரு மல்லி விவசாயி, அவங்க ஒரு 2 ஏக்கர் மல்லி வச்சிருக்காங்க. அவங்க வந்து நம்ம மருந்து கல்தார் 1 லிட்டர் வாங்கி ஸ்கேன் பண்ணாங்க ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி. அவங்களுக்கு வந்து ஒரு புல்லட் விழுந்தது. அந்த மாதிரி சின்ன கிஃப்ட் புல்லட்ல இருந்து ஆரம்பிச்சு டிவி, மொபைலு, நம்ம இசாபியன் யூஸ் பண்றவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒசூர்ல ஒருத்தருக்கு ஒரு மொபைல் ஸ்மார்ட் போன் விழுந்தது. அப்பப்ப கிராப் வைஸ் CROP கிராப் WISC கிராப் வைஸ் கம்பெனி நேம் போடு முன்னாடி GROWER சார்லஸ். கண்டிப்பா அது விழுணும். கண்டிப்பா வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, ஏன் வந்து தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்துல மட்டும் அதிகமா பேர் வருது? ஏதாவது நீங்க யூசர் அதிகமா யூசர்ன்றதோட சார் அவங்களுக்கு வந்து விழிப்புணர்வு அதிகம். முதல்ல எல்லாருமே கொஞ்சம் ஸ்மார்ட் போன் யூஸ் பண்றாங்க. இப்ப நெல் விவசாயினா மொத்தமே 2 மருந்து அடிப்பாங்க. அக்கா நெல்லு கேட்டாங்க, நெல்லுக்குலாம் மருந்தே அடிக்க மாட்டாங்க, சாப்பாட்டுக்கு வைக்கிறேன். வெள்ளப்பூச்சி அடிச்சிருது. தஞ்சாவூர்ல வந்து 2 மருந்து தான். 10 ஏக்கர் 20 ஏக்கர் இருக்கும், 2 மருந்து தான். களைக்கொல்லி தெளிப்பாங்க, 2 மருந்து அடிப்பாங்க, அதோட நெல் அறுவடை பண்றாங்க. ஆனா காய்கறினா 5 நாளைக்கு ஒரு மருந்து நம்ம கண்டிப்பா பயன்படுத்துறோம். அப்ப நம்ம பயன்படுத்துறது கம்மியா இருந்தாலும் நிறைய வாட்டி பயன்படுத்துறதால ஈஸியா கிடைக்கும். இதை முடிச்சிடலாங்களா? நான் அது சொல்லிக்கிறேன். இருக்கும் ஸ்கேன் பண்ணா உங்களுக்கு பாயிண்ட் ஆகும். அதுக்கு நிறைய சிம் மாத்த கூடாது சார். இந்த அழைப்பை ஏற்று இங்க வந்து இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்ததுக்கு, ஏன்னா ஒரு சிலர் 11 மணிக்கே வந்திருந்தீங்க, ரொம்ப நேரம் ஒரு சிலர் முன்னாடி வந்தவங்களும் இருக்காங்க. இந்த அழைப்பை ஏற்று வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி சாந்தகுமார் சாருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது மருந்து ஒரு சிலர் வந்து வயல்ல அடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் விட மாட்டாங்க. ரெண்டாவது நிறைய பேர் வந்தா ஒரு மாதிரி கண்ணு பட்டுன்னு சொல்லுவாங்க. அவரு
பார்த்ததை உங்களுக்கு சொல்றதுக்கு சொன்னதுக்கு ரெண்டாவது. மூணாவது ஒரு சார் வந்து இன்னைக்கு சந்தை வேற இருந்தாலும் வந்து சாரு இங்க வந்திருக்காரு. ரெண்டாவது அதுதான் இப்போ வர அடுத்தது. அவர் சாரு வந்து சொல்லலன்னா சாருக்கு வந்து பாத்தீங்கன்னா சஞ்சய் சாருக்கு வந்து எங்க சார்பா நன்றி. அவர் அதே மாதிரி நேசமணி, வீரவாஞ்சி, இங்க இருக்க களப்பணியாளர்கள், அதே மாதிரி இந்த பகுதி பாக்குறவர் வந்து பாத்தீங்கன்னா நேசமணி, அதை அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க. கொடுங்க, இங்க வாங்க, ஏன்ட்டு வாங்க, இங்க வாங்க. இவர் தான் வந்து இந்த பகுதியெல்லாம் பாக்குறாரு. உங்களுக்கு ஏதாவது வயல்ல ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் உங்களோட செல்போன் நம்பர் கூட சொல்லிருங்க. எல்லாருக்கும் ஒரு சிலருக்கு தெரியும், ஏன்னா இப்ப போன் பண்ணி கூப்பிட்டுருப்பீங்க, நோட்டீஸ் கூட இருக்கும். எதுனாலும் கூப்பிடுங்க. ஃபீல்டு பார்க்கறதுக்கு சாரும் அனுப்புவார், இவரும் வருவார். அப்படியே கொஞ்சம் கலைஞ்சிராம ஒரு 5 நிமிஷம் அப்படியே உட்காந்த இடத்துல இருங்க. கொஞ்சம் ஃபுட் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க, யாருக்கும் மிஸ் ஆகிடக்கூடாது எங்க தரப்புல இருந்து. அவர் எங்க எந்திரிக்கல, இங்கதான் இருக்காரு. நீங்க கொடுங்க.